அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். ஸ்ரீ குருபியோ நமஹ. குருவே சரணம். கோபுரம் டிவி நேயர்களுக்கு பக்திபூர்வமான வணக்கங்கள். மகா பெரியவா அற்புதங்கள் தொடரில் நாம் பலவிதமான அனுபவங்களை பார்த்துட்டு வரோம். அதிலும் தன் பக்தர்களின் நலனையே பிரதானமாக கொண்டு மகானின் ஒவ்வொரு செயலும் எவ்வளவு சிறப்பானதாக இருந்து வருகிறது, எவ்வளவு கருணையோடு நமக்காக அவர் அருள் மழையினை பொழிகிறார்னு பார்த்துருக்கோம். அந்த வரிசையில் இன்று நாம் பார்ப்பது எத்தகையதுன்னா, மகா பெரியவா அப்படின்னு சொல்லும்பொழுது தன்னை பற்றி சற்றும் சிந்திக்காமல், தன்னுடைய உடல் நிலையினை பற்றியோ தேக அசௌகரியத்தை பற்றியோ என்றுமே நினைக்காமல், இந்த ஊர் க்ஷேமமாக இருக்கணும், இந்த தேசம் க்ஷேமமாக இருக்கணும், மக்கள் என்றும் சந்தோஷமாக இருக்கணும் என்பதற்காக மகான் எவ்வளவு விஷயங்களை செஞ்சிருக்காருன்னா, அதில் ஒரு உதாரணம் தான் இன்று நாம் காணவிருக்கும் உதாரணம். அதாவது 1990ஆம் ஆண்டு மகா சிவராத்திரி விழா மிக மிக விமர்சையாக நிகழ்கிறது. அப்பொழுது நாம் பார்த்தோம்னா நம் மகா பெரியவாளுக்கு பிராயம் 97 இருக்கும் கிட்டத்தட்ட. ஏன்னா 1990ஆம் ஆண்டு நிகழ்கிறது. அந்த காலத்தில் மகான் ஒரு ஈஸி சேரில் அமர்ந்துண்டு வருகிற பக்தர்களுக்கெல்லாம் அருளை கொண்டு பிரசாதம் வழங்கிண்டு இருந்த சமயம் அது. அப்படி மகான் இருந்த அந்த காலகட்டத்தில் மகா சிவராத்திரி வந்ததால் மகான் 4 கால பூஜைகளை செய்வார் சந்திரமௌலீஸ்வர சுவாமிக்கு. அதில் 3வது காலம் எந்த சமயத்தில் வரும்னு பார்த்தா, இந்த 1:30 மணியிலிருந்து இந்த 2:30 3 மணிக்குள் இருக்கும் சமயம்தான் மகா சுவாமிகள் 3ஆம் காலம் பூஜை செய்யும் சமயம். இந்த மகா சிவராத்திரி என்று மகா பெரியவா வச்சுருந்த வழக்கம் என்னதுன்னா, எல்லா வருஷமும் தானே 4 கால பூஜைகளை செய்வார். அதில் 3ஆம் கால பூஜை முடிஞ்சதுமே ஸ்ரீமடத்திலிருந்து கிளம்பி அவர் தன் பரிவாரத்தோடு நேர ஏகாம்பரநாதர் சன்னதிக்கு சென்று அங்கு சுவாமியை வழிபட்டு திரும்பி வருவார். இது எல்லா ஆண்டுகளும் ஏறத்தாழ அத்தனை வருஷங்களுமே மகாபிரியவா வச்சுட்டு இருந்த வழக்கம் இது. அதே போல் அன்றும் இருக்கார். 3 கால பூஜைகளை செய்கிறார். இதில் ஒரு முக்கியமான விஷயம், மகா சிவராத்திரினா மகா சுவாமிகள் ஒரு சொட்டு நீர் கூட அருந்தாமல் உபவாசம் இருப்பார், விரதம் இருப்பார், அவ்வளோ ஸ்ரத்தையா. ஆக அவருக்கும் வயசாகிடுத்தே. கூட இருக்கிற சந்திரமௌலி கணபாடிகள் அவர் என்ன சொன்னார் பெரியவாள்கிட்ட, பெரியவா இன்றைக்கி நீங்கள் உபவாசம் இருந்திருக்கேள், அதனால் இன்றைக்கி மட்டும் இங்கேருந்து கோயிலுக்கு போகிறதுல கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம், நாளைக்கு நீங்கள் ஆகாரம் எடுத்துனதுக்கு அப்புறமா போகலாமே பெரியவா அப்படின்னு சொல்லும் பொழுது மகா சுவாமிகள் எதுவுமே பேசலையாம். அப்படியே பார்த்தாராம். பார்த்துட்டு 3 கால பூஜைகளையும் செய்கிறார். அந்த 3ஆம் கால பூஜை முடிஞ்சதுமே விரட்டுன்னு எழுந்துடுறார் மகான். அப்படி எழுந்து, ஏன்னா நடந்தே போவார், அவர் வண்டியெல்லாம் போக மாட்டார் இல்லையா, அப்படி நடந்தே கிடுகிடுன்னு ஏகாம்பரநாதர் கோயில் வழியாக போனவர் அப்படி கோயிலுக்குள்ளே போகாமல் அப்படி சுற்றி வந்து அதே சன்னதி தெருவிலேயே இருக்கும் இன்று வரை இருக்கும் ஜுரஹரேஸ்வரர் கோயிலுக்குள்ளே போயிடுறார். இன்று வரை அந்த கோயில் இருக்குது. அந்த கோவிலுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, காலம் காலமாக தொன்று தொட்டு வரும் வழக்கம், யார் ஒருவருக்கு உடம்பு முடியவில்லையோ, அது ஜுரமாக இருக்கலாம், வேறு எந்த நோயாக இருந்தாலும் சரி, அந்த சுவாமிக்கு சாதமும் மிளகு ரசமும் சேர்த்து நைவேத்தியம் செய்து அதை நாம் பிரசாதமாக உட்கொண்டால் நம் நோய்கள் விலகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இன்று வரை ஜுரஹரேஸ்வர சுவாமி தன் பக்தர்களின் நோய்களை குணப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பது காஞ்சிபுர வாசிகளுக்கு நிச்சயமாக தெரிந்த உண்மை. பெரியவா என்ன பண்ணார், அப்படி ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு போகாமல் ஜுரஹரேஸ்வரர் கோயிலுக்கு வந்துட்டார். ஏகாம்பரநாதர் கோயிலில் ஜே 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 ஜேன்னு கூட்டம். அன்று மகா சிவராத்திரி இல்லையா, ஸ்ரீமடத்தில் அநேகமான கூட்டம். அன்று ஸ்ரீமடம் வந்து அப்படி மகா பெரியவாளையும் தரிசிச்சுட்டு சந்திரமௌலீஸ்வர சுவாமியையும் பார்த்து சேவிச்சுட்டு நேர ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு போகிறதுக்காக அவ்வளோ பக்தர்கள் வருவா. பொதுவாக இது ஒரு வழக்கம் இல்லையா. சுவாமிகளோ ஏகாம்பரநாதர் கோயிலுக்குள்ளே போகாமல் ஜுரஹரேஸ்வரர் கோயிலுக்குள்ளே போயிட்டார். அங்கே பார்த்தா மகா சிவராத்திரியாக இருந்தாலுமே சுவாமியோடு இருந்தது 3 பேர். அவ்வளவு பிஸியான கோயில் பார்த்தோங்க. சுவாமி இருக்கார், ஆலய அர்ச்சகர் அந்த மாமா மட்டும் இருக்கார், வாசலில் 2 சேவார்த்திகள் அமர்ந்துட்டு காற்று வாங்கிட்டு இருக்கா, யாருமே இல்லை. நம்ம சொல்லுவோம் இல்லையா வழக்கில் ஈக்காக்கா கூட வராதுன்னு, அந்த மாதிரி இருக்குது கோயில். அப்படி தூரத்தில் மகாபெரியவா விறுவிறுவிறு நடந்து வராருன்னு பார்த்ததுமே எல்லாருக்கும் ஒரே பரபரப்பு. திடீர்னு பார்த்தா கோயிலுக்குள்ளே வந்துட்டார் மகான். எல்லாரும் எழுந்து போய் அப்படி பெரியவாளை வரவேற்று அப்படி பார்த்தா 3ஆம் கால பூஜையை அங்கிருந்தே சேவித்து விட்டு பிரதட்சணம் பண்ணி சுவாமி அப்படி வந்து மகாபெரியவா அந்த
சுவாமி சந்நிதிக்கு சற்று தள்ளி அப்படி அமர்ந்துக்கிறார். அந்த பிராகாரத்துக்கு பக்கத்தில் அப்படி அமர்ந்துக்கிறார். விறுவிறுன்னு கூட்டம் வந்துடுது கோயிலில். கொஞ்ச நேரம் அப்படி தியானத்தில் இருந்துட்டு அங்கிருந்து கிளம்பி மீண்டும் ஸ்ரீமடம் வந்து 4ஆம் கால பூஜையையும் செய்கிறார் சுவாமிகள். 4ஆம் கால பூஜையை செய்து முடித்து எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்ததுக்கெல்லாம் அப்புறமா காலையில் ஒரு 5 மணிக்கு மேலே ஓய்வெடுக்க சென்றவர் சற்று கொஞ்ச நேரத்திலேயே சில நிமிஷங்களையே வெளில வந்து மறுபடியும் ஸ்நானமெல்லாம் செய்து நீராடி விட்டு அடுத்த நாளுக்கான கடமைகளை செய்ய ஆரம்பித்து விடுகிறார். அப்படி ஓய்வே இல்லாமல் தன் பக்தர்களுக்காக உழைத்தவர் மகான் என்றால் அது மிகையாகாது. அப்பொழுது ஜுரஹரேஸ்வரர் கோயிலின் அர்ச்சகர் வராருங்க. அப்படி வந்து ஒரு பெரிய மூங்கில் தட்டில் நிறைய பிரசாதங்கள், சுவாமிக்கு சாத்தின புஷ்பங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து மகாபெரிவா முன்னாடி வச்சு நமஸ்காரம் பண்ணுறார். அப்படி பண்ணதுமே மகான் அவரை பார்த்து, கோயிலில் எவ்வளோ வருமானம் வந்தது சிவராத்திரிக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டார். பெரியவா 3800 ரூபா வந்தது பெரியவா அப்படின்னாராம் அவர். 35 ஆண்டுகளுக்கு முன்னால் 3500 ரூபா அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 40,000 ரூபாய்க்கு சமமானது இல்லையா? ஒரே இரவு 3500 ரூபா அவருக்கு வந்திருக்கு. அப்படியா, சரி, பொதுவாக சிவராத்திரினா எவ்வளவு தேரும் அப்படின்னாராம். 200 ரூபா தாண்டாது பெரியவா அப்படின்னாராம் அந்த அர்ச்சகர். இப்போ அப்படியே அந்த சந்திரமௌலி கணபாடிகளை பார்த்தாராம். முதல் நாள் இந்த ஒரு உடல்நிலையோடு நடந்து செல்ல வேண்டாம்னு சொன்னவர் அவர் தானே. அவரை பார்த்து சிரிச்சுட்டு அர்ச்சகருக்கு அப்படி பிரசாதத்தை கொடுத்துட்டு அனுப்பிட்டாராம். அப்போ சொன்னாராம் மகான், இந்த கோயிலுக்கு நிறைய பேர் வரமாட்டேங்கிறா, கோயிலில் கைங்கரியமும் சரியாக நிகழறதில்ல. இப்போ நான் இந்த கோயிலுக்கு போயிருக்கலன்னு வையேன், இந்த கோயில் குருக்களுக்கும் சரியாக வருமானம் கிடச்சிருக்காது. இப்போ நாம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோங்கிறதுனால எல்லா பக்தர்களும் அந்த கோயிலுக்கு போயிருக்கா, எல்லாருமே ஜுரஹரேஸ்வரரை வேண்டிட்டு போயிருக்கா. இதனால் கோயிலுக்கும் வருமானம், குருக்களுக்கும் வருமானம், எல்லாருக்கும் பகவானோட அருளும் கிடச்சது இல்லையா? அதனால தான் நான் போகிறேன்னே, நீ என்ன போகாதேன்னு சொன்னேன். ஆனாலும் நான் போனதுக்கான காரணம் இதுதான், சரியா அப்படின்னாரா மகான். அப்படியே ஆனந்த கண்ணீரே வந்துடுத்து அந்த கணபாடிகளுக்கு. ஏன்னா சுவாமியோடு இருந்து அணுக்கமாக தொண்டு செய்து வருவர். சுவாமிகள் இவ்வளவு பெரிய விஷயத்தை தன் பக்தர்களின் நலனுக்காகத்தான் அதை செஞ்சிருக்கார். 97 வயதான ஒருவர் எதுவுமே சாப்பிடாமல் ஒரு சொட்டு நீர் கூட பருகாமல் உபவாசம் இருந்து 3ஆம் கால பூஜையில் அப்படி கிட்டு நடந்துட்டு இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்காருன்னா யாருக்காக? தன் பக்தர்கள் உய்ய வேண்டும், பக்தர்களுக்கு சுவாமியின் அருள் கிடைக்க வேண்டும், கோயிலும் வருமானம் கிடைக்க வேண்டும், அந்த அர்ச்சகரும் மனம் நிறைந்த ஆனந்தத்தோடு அந்த சுவாமிக்கு பூஜை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தானே. மகானின் ஒவ்வொரு செயலிலும் தன்னலம் இருக்காது, பக்தர்களின் நலன் மட்டுமே பிரதானமாக இருக்கும் என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம். சக்ருத் ஸ்மரண மாத்திரேன பவரோக விநாசகே சந்திரசேகர பாதாப்சே வாசேதாம் ஹிருதிமே சதா. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.